OTFC TVK இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப்போட ஃபர்ஸ்ட் எவர் மீட்டப். இன்னைக்கு கம்மியாக தான் வருவாங்கன்னு நினச்சோம், பட் நிறைய பேர் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங். இது மீட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு வர்ச்சுவல் வாரியருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ், எப்படி பேசலாம், என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் இன்னைக்கு மோஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம மினிஸ்டர் ராஜ்மோகன் சார் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு ரொம்ப தே பார்ட்டட் குட் விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஃபார் திஸ் இவெண்ட். அண்ட் நம்ம ஆகஸ்ட் 18th 100th டே ஆஃப் டிவிகேஸ் கவர்மெண்ட் நிறைவடைய போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாள் அன்றைக்கி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். உமன் இன் பாலிடிக்ஸ், யங்ஸ்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ், அப்புறமா நெக்ஸ்ட் 30 years ஆஃப் ஃப்யூச்சர், டிவிக்கோட ஃப்யூச்சர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இன்னைக்கு பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மீட்டப் வச்சுட்டே இருப்போம். இதற்கு முழு காரணம் ஆகிய எங்கள் ஐடி ஹெட் குரு தலைவா அவர்களுக்கு தான் ஃபுல் எல்லா இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எல்லா இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவரால் தான் வந்துட்டு நடந்திருக்கு. அவருக்காக ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. 100 days நம்ம தளபதி வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு லைனில் சொல்லணும்னா, தமிழ்நாடு இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 100 daysக்கே எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இன்னும் நீங்கள் 5 years 10 years யோசிங்க, இன்னும் எவ்வளோ சேஃபாக இருக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 years டிவிக்கே மட்டும்தான் இருக்க போகுது. மேடம், திமுக இருக்கவங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த 100 நாட்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்த சட்டங்களை தான் அவங்க வந்து நிறைவேற்றினு இருக்காங்க, அவங்க புதுசாக எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கலன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பதிலடி என்ன சொல்ல விரும்புறீங்க? நாட்டுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாலிசிஸ் நல்லது, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் தலைவர் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஸ்டிக்கர் ஆச்சியோ அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டாலின் அவர்கள், நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்துட்டு எப்போ பார்த்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன தெரியுமா சொல்வார்? எங்கள் அப்பா எங்களோட தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது, எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படிதான் சொல்வார். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு தெரியல. இல்லை, அவர் ரியாலிட்டிக்கு வரணும். அவர் வந்துட்டு இப்போது எம்எல்ஏ கூட கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட கிடையாது. நம்ம சிஎம், நம்ம ஜோசப் விஜய் சார் அவர்கள் தான் சிஎம். அந்த ரியாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வரணும். மோரோவர் எங்க தலைவர் தான் இது கொண்டு வந்தாரு, எங்க தலைவர் தான் அது கொண்டு வந்தாருன்னு இப்போ இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கூட அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அது ஸ்டிக்கர் ஆச்சு இல்லையா? அதுவும் ஸ்டிக்கர் ஆச்சு தான். அதனால அவங்க மட்டும்தான் நாட்டுக்கு என்ன நல்லது, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, லாஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணணும், வகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டான வழியில போயிட்டு இருக்காரு. திமுக சொல்றது வந்துட்டு கரெக்ட் இல்லை, இன்ஃபேக்ட் ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு கேஸ் சிலிண்டர் வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாரு. 2500 மகளிருக்கு காசு தரணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தரவே இல்லைன்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? தலைவர் வந்துட்டு எப்பவுமே பேசும்போது முன்னாடி ஒன்று சொல்வார், உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறதை பண்ணுவேன், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் டிக்கெட்டு அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால, கொஞ்சம் இது டைட்டாக இருக்கிறதுனால நான் நிச்சயமாக தருவேன், கொஞ்சம் என் கூட பொறுத்து என் கூட வாங்கன்னு சொல்வார். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், எப்பவுமே அப்படி சொல்வார். ஸோ நம்ம அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி அவர் கொடுக்குற பாலிசிஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம், நிச்சயமாக அதை விட அதிகமாக தருவார். ஃபர்ஸ்ட் டைம் தளபதி ஃபிளாக் ஏற்றிருக்காங்க, அந்த மூமெண்ட் எப்படி நீங்க என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் சுபாலாம் வந்துட்டு நேரில் போய் வந்துட்டு அதை விட்னஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மாயி என்கிட்ட பேசும்போதே, ஃபோனில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச முதல் இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் தான் நான் நினைக்கிறேன். சிங்கப்பெண் படை எப்படி மேம் நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பாக அவங்க நல்லா செயல்படுறாங்க, அங்கங்கே இருக்காங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இன்னமும் அதிகமான ஃபோர்ஸ் சிங்கப்பெண் கிட்ட இருந்து நிறைய டெப்யூட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.